அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு யாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பரோட்டாவுக்கு ஒரு அருமையான சால்னா தான் பார்க்க போகிறோம். சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரை மூடி தேங்காவை திருகி எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சால்னா செய்ய தேங்காயோட அளவு ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமாக போனாலும் நல்லா இருக்காது, கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அளவாக சேர்த்துக்கிறது தான் நல்லது. தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 7லேருந்து 8 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்க வேணாம், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் பண்ண விருப்பம் இல்லாதவங்க குழம்பு சட்டியில் கூட செஞ்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரை ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை 2, கல்பாசி கொஞ்சம், சோம்பு 1 ஸ்பூன் எல்லாத்தையும் நம்ம தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அது கூட 1 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்ட உடனேயே அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா சுருள கிண்டிக்குங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கைப்பிடி புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் வரை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடி பிடிக்கிற ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சிடலாம். சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால 1 விசில் போதும். 1 விசிலுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பரான ஸ்மெல்லும் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் 5 முந்திரி பருப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் குழம்போட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தேவையான அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லைனா சால்னா கொஞ்சம் தண்ணியாக வந்துடும். பரோட்டாவுக்கு சால்னா கெட்டியாக இருந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தண்ணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் வரை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சால்னால உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். 5லேருந்து 10 நிமிஷம் வரையும் கொதிச்சிருச்சுன்னா நல்லா அருமையான கமன்னு சூப்பரான சால்னா ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலைகளை நல்லா தூவி விட்டிங்கன்னா நம்மளோட சால்னா ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சால்னாவை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் இன் டச் ஃபார் மோர் வீடியோஸ்.